நண்பர்களே, இன்று மே மாதம் 1 லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. அமெரிக்க போர்க்கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைக்கின்றன. CNN செய்தி வெளியிட்டிருக்கிறது. என்ன தகவல்கள் என்பது தொடர்பாக நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். முக்கியமாக போர்க்கப்பலை நகர்த்தி வருகிறது அமெரிக்கா. இப்ப ஈரானுடைய கடல் எல்லையை சுற்றி போர்க்கப்பல்கள் தற்பொழுது நகர்த்தப்பட்டு வருகின்றன. அதிகமான ஆயுதங்களும் வந்து இறங்கி இருக்கின்றன. இதற்கிடையில் இந்தோ பசிபிக் பகுதியிலே அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல் ஒன்றில் மின்சார அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மின்சாரம் உந்து விசை செயலிழந்ததாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இது என்ன காரணம் என்பது இப்பொழுது இவர்கள் தெரிவித்தது இவ்வளவுதான். அதற்கு மேலே எதுவுமே அவர்கள் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் USS ஹிக்கின்ஸ் என்ற ஏவுகணை தகர்ப்பு கப்பலும் அதில் உள்ள 300 பணியாளர்களும் உதவியற்ற நிலையில் தவித்திருக்கிறார்கள் என்று கடற்படை ஆய்வாளர் ஒருவர் CNN தெரிவித்திருக்கிறார். ஆனால் கப்பலில் இருந்தவர்கள் எவருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. ஆனால் இவர்கள் முழுமையாக மின்சாரம் போய்விட்டதாகவும் தீ பிடித்து எரிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹிக்கன்ஸ் கப்பல் முழுவதிலும் மின்சாரம் திடீரென்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது, தீயும் ஏற்பட்டிருக்கிறது என்று அமெரிக்காவின் 7வது கடற்படை செய்தி தொடர்பாளர் கமாண்டர் மேத்யூ கோமர் அறிவித்திருக்கிறார். இன்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டவுடன் தீப்பொறி அல்லது புகையை கண்டதாக பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது மின்சார கோளாறு காரணமாக ஏற்பட்டதா, வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா என்பது தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஆர்லே பர்க் வகை தகர்ப்பு கப்பலில் இவ்வாறான பிரச்சனைகள் வருவது மிகவும் குறைவாக இருக்கிறது என்றும் ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். எப்படி திடீரென்று மின்சாரம் நிற்கும்? இப்பொழுதுதான் புதுசாக எல்லாவற்றையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ரேடார் அமைப்புகள், போர் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே செயலிழந்த நிலையில் இருக்கின்றன. கட்டுப்படுத்தும் திறனை கப்பல் இழக்கக்கூடியதாக இருந்தது என்றும், என்னன்னா காத்துக்கு அடிச்ச திசைக்கு போகக்கூடியதா இருக்கும். நடுக்கடலில் இருக்க கப்பல்கள் இவ்வாறான பிரச்சனை வந்துச்சுன்னா ரேடார்கள் இயங்காது, போர் பாதுகாப்பு அமைப்புகள் இயங்காது, இயக்கங்களை என்ஜினே இயங்காது, கட்டுப்படுத்தும் திறனை இழந்த நிலைமையில் அது இருந்ததாகவும், கப்பல் உதவிக்கு யாரையும் உடனடியாக அழைக்க முடியாததாகவும் அசையாமல் நின்றதாகவும் கடற்படையின் முன்னாள் கேப்டன் கார்ல் ஷூஸ்டர் தெரிவித்திருக்கிறார். அவசர டீசல் ஜெனரேட்டர்களும் உடனடியாக வேலை செய்யவில்லை. அது ஏசிக்கு மட்டும்தான் மின்சாரம் வழங்கக்கூடியதாக இருக்கும் ஜெனரேட்டர்களால. ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையை அந்த அமெரிக்க போர்க்கப்பல் எதிர்கொண்டிருக்கிறது. இந்தோ பசிபிக் கட்டளை பிரிவின் பொறுப்பு பகுதியில் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை முதல் இந்தியாவின் மேற்கு எல்லை வரையிலும், வடதுருவம் முதல் அண்டார்டிகா வரையிலும் இந்த கப்பல் ஏற்கனவே பாதுகாப்பு பணியில இருந்திருக்கிறது. பிரச்சனைக்கான காரணம் விசாரணையில் உள்ளது என்று கடற்படை தெரிவித்திருக்கிறது. ஹிக்கன்ஸ் போன்ற ஆலேபர்க் வகுப்பு அழிப்பு கப்பல்கள் அமெரிக்க கடற்படையின் மேற்பரப்பு கப்பல் படையினுடைய முக்கிய பணி அதற்கு இருக்கிறது. என்னென்னா, ஏவுகணை அழிப்பான்களை கொண்டிருக்கிறது இந்த கப்பல். 1999 சேவையில் சேர்க்கப்பட்டது. ஹிக்கன்ஸ் 300 பணியாளர்களை கொண்டிருக்கிறது. ஜப்பானிலும் யோகோசுகாவிலும் இது நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. 505 அடி நீளமும் 8200 தொன்களும் கொண்டது. இந்த கப்பல் டோமோஹக் தரை தாக்குதல் ஏவுகணைகள் உட்பட பல்வேறு ஏவுகணைகளுக்கான செங்குத்து ஏவு குழாய்களையும் இது கொண்டிருக்கிறது. மற்றொரு அமெரிக்க கடற்படை கப்பலான USS ஜெரால்டோ ஃபோர்ட் விமானந்தாங்கி கப்பல் ஏற்கனவே தீப்பிடித்து அது திருப்பி எடுத்து பழுது பார்க்கப்பட்டு அனுப்பப்பட்டு இப்பொழுதும் ஜெரால்டோ ஃபோர்ட் மீண்டும் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அமெரிக்க ராணுவம் தற்பொழுது சொல்லி இருக்கிறது, உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களோடு 2 மாலுமிகள் மருத்துவ சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ட்ரம்புக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ட்ரம்பினுடைய நிறைவேற்று அதிகாரம் ராணுவ பலத்தை பயன்படுத்துவதற்கு 60 நாள் காலக்கெடுவை ஏற்கனவே விதித்திருக்கிறது. அதனுடைய சட்டம் அப்படித்தான். ட்ரம்ப் நிர்வாகம் நாடாளுமன்ற ஒப்புதலை பெறாமலேயே தொடங்கிய இந்த ஈரான் போர் இந்த தீர்மானத்தின் கீழ் மே 1 இன்றோடு முடிவடைகிறது. ஆனால் போருக்கு அங்கீகாரம் அளிக்க பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். பதிலாக போர் நிறுத்தம் இருக்கிறது, எனவே வாக்கெடுப்பு தேவையில்லை என்று ட்ரம்ப் தற்பொழுது தட்டி கழிக்கின்றார். இந்த காலக்கெடுவை அவர் நீடிக்க பார்க்கின்றார்.
ட்ரம்ப் நிர்வாகம் அவ்வாறுதான் வாதிட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு போர் நிறுத்தத்தில் இருக்கிறோம், ஆகவே நாங்கள் பார்லிமெண்டத்தில் போட்டு இதை ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று அவர் யோசிக்கிறார். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் செனட்டர்களிடம் கூறும் பொழுது நாங்கள் போர் நிறுத்தத்தில் இருக்கிறோம், எனவே பார்லிமெண்டத்தில் போட தேவையில்லை என்று பீட் ஹெக்ஸத்தும் குறிப்பிட்டிருக்கிறார். மெயின் குடியரசுக் கட்சியை சேர்ந்த செனட்டர் சூசன் காலின்ஸ் இதை மறுக்கிறார். அமெரிக்க ஆயுதப்படைகளை போர்களில் இருந்து விலக்குவதற்காக ஜனநாயக கட்சியினர் ஒரு முயற்சி செய்தார்கள், அது தோல்வியில் முடிவடைந்து விட்டது. இப்ப வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், காலக்கெடு என்பது ஒரு பரிந்துரை அல்ல, அது கட்டாயம் என்று தற்பொழுது எதிர்கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. போருக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று ஏனைய குடியரசுக் கட்சியினரும் கூறியிருக்கிறார்கள். காங்கிரசின் கருத்து இல்லாமல் படை பலத்தை பயன்படுத்துவதற்கான தொடர்ச்சியான நிதியுதவியை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று யூதா செனட்டர் கான்காடிஸ் தெரிவித்திருக்கிறார். போருக்கான நோக்கங்களை இன்னும் தெளிவாக வரையறுக்கும் ஒரு போர் அங்கீகாரத்தை முன்னெடுப்பது குறித்து அலாஸ்காவின் செனட்டர் லீசாவும் குடியரசுக் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். எழுதப்பட்டுள்ள சட்டத்தின்படி அறிவிக்கப்படாத போர்களுக்கான காலக்கெடு என்ன என்று பார்ப்போம். முதலில் 48 மணி நேரம் ஆயுதப்படைகளை போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்திய பிறகு 48 மணி நேரத்துக்குள் ஜனாதிபதி காங்கிரசுக்கு அறிவிக்க வேண்டும். ஆனால் ட்ரம்ப் அதை புறந்தள்ளிவிட்டார். மேலும் இந்த போரின் முயற்சியின் நோக்கம் நியாயப்படுத்தல் சாத்தியமான கால அளவை விளக்க வேண்டும். மார்ச் 2 அன்று அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரான் குறித்து காங்கிரசுக்கு அவர் அளித்த அறிவிப்பில் மற்ற ஜனாதிபதி போலவே ட்ரம்பும் அமெரிக்க வெளியுறவு கொள்கைகளை கொண்டு செல்வதற்காக அரசியலமைப்பில் உள்ள ஜனாதிபதியின் உச்சபட்ச அதிகாரத்தின் கீழ் படைகளை அனுப்பியதாக தெரிவித்தார். அடுத்தது, இந்த அறிவிப்பை பெற்ற 60 நாட்களுக்குள் படை பலத்தை பயன்படுத்த காங்கிரஸ் அங்கீகாரம் அளிக்க வேண்டும், இல்லையெனில் ஜனாதிபதியால் ராணுவ நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இப்பொழுது இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. ஜனாதிபதியால் இந்த ராணுவ நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வரப்படுமா என்கின்ற கேள்வி பரவலாக தற்பொழுது எழுந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் போர் முஸ்தீபுகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. யுத்த கப்பல்கள், ஆயுதங்களை அவர் தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருக்கின்றார். இது மிக பெரும் போருக்கான ஆயுதமா? அமெரிக்க பாராளுமன்றம் என்ன செய்ய போகிறது என்ற பல கேள்விகளை தற்பொழுது எழுப்பியிருப்பதை உணரலாம். இதுல குடியரசுக் கட்சி உத்தரவு கொடுத்தால்தான் முழுமையான ஒரு போரை நடத்த முடியும் என்கின்ற நிலைமை தற்பொழுது வந்திருக்கிறது. போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தால் போர் அதிகார சட்டத்தின் மீது வாக்கெடுப்பை நடத்த தாங்கள் தயாராக இருப்பதாக ஃபிட்ஸ்மாரிக் தெரிவித்திருக்கிறார். இந்த சட்டம் இதுவரை எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையையும் முடிவுக்கு கொண்டு வர பயன்படுத்தப்படவில்லை. சட்டம் இயற்றுபவர்கள் எந்த நேரத்திலும் ஒரு ஜனாதிபதியின் போர் அதிகாரங்களை ரத்து செய்ய முடியும். ஆனால் இந்த முறை அவ்வாறு செய்வதற்கான ஜனநாயக கட்சியின் முயற்சிகள் இதுவரையில் தோல்வி அடைந்திருக்கின்றன. போர் அதிகார சட்டம் அடிப்படையில் ஒரு போலியான மற்றும் அரசியலமைப்புக்கு முரணான சட்டம் என்று பேன்ஸ் தெரிவித்திருக்கிறார். அடுத்த சில வாரங்கள், அடுத்த சில மாதங்களில் வெளியுறவு கொள்கையை நடத்தும் விதத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என்றும் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார். ராணுவ நடவடிக்கையை முடிவு கொண்டு வர இந்த சட்டம் ஒருபோதும் பயன்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. நீதிமன்றங்கள் இதில் தலையிடுவதை தவிர்த்து வந்திருக்கின்றன. முந்தைய நிர்வாகங்களை போலல்லாமல் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை கேபிட்டல் ஹில்லில் ஆதரவை திரட்டுவதற்கு எந்த ஒரு பகிரங்க முயற்சியையும் மேற்கொள்வாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. கடந்த ஆண்டு 60 நாட்களுக்கு மேலாக போதைப் பொருள் கடத்தல் படகுகள் என்று சந்தேகிக்கப்படுபவற்றை மூழ்கடிக்குமாறு அமெரிக்க ராணுவத்திற்கு ட்ரம்ப் உத்தரவிட்ட பொழுது ஒபாமா இது பிழையானது என்று சொன்னார். ட்ரம்ப் நிர்வாகம் அதனை கேட்கவில்லை. இப்போது இருக்கின்ற நிலைமையில் குடியரசுக் கட்சி தலைவர்கள் இந்த போரை ஆதரிப்பார்களா இல்லையா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஆனாலும் ட்ரம்ப் போருக்கான எல்லா முஸ்தீபுகளையும் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றார். இதற்கிடையில் தான் இந்த கப்பல் தற்பொழுது தீப்பிடித்திருக்கிறது, மின்சார ஒழுக்கு ஏற்பட்டதாக சொல்லுகின்றார்கள். இப்ப போகத்தான் தெரியும் என்ன விஷயம் நடந்தது என்று. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.